என்னங்க? சொல்லு சந்தியா. சேகரன் அங்கிளும் மகாவும் என்ன உங்ககிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சிடணும்னு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பத்தின எல்லா உண்மையையும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? சேகரன் மாமா தான் ராஜேஷுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கைய மோசம் பண்ண பார்த்திருக்காருங்கிறது உண்மையா இருந்தா கூட இதையெல்லாம் நான் நம்பிக்கை வச்சிருக்கிற சேகரன் மாமா தான் பண்ணாருன்னு என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல சத்யா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு கூட முதல் முறையா சேகரன் அங்கிள் எனக்கு எதிரா பண்ண சதி வேலையெல்லாம் தெரிய வந்தப்போ என்னாலையும் தாங்க தாங்க முடியல. ஆனா உண்மை தெரிஞ்சு கேக்குறப்போ இத நான் தான் பண்ணேன், நான் என் பொண்ணுக்காக எதையும் செய்வேன்னு என் முகத்துக்கு நேராவே டேரிங்கா சொல்றாரு. புரியுது சந்தியா. ஆனா இதையெல்லாம் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க ரெண்டு பேரும் அவர் மேலேயும் மகா மேலேயும் முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி உண்மை வெளிப்படையா தெரியறப்போ அப்பா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. மாமாவுக்கும் அத்தைக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாங்க. சேகரன் அங்கிளுக்கு கூட அவரை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிற விஷயத்தையே நீங்க அவர்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. இதையெல்லாம் மகா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க அவளுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக தானே அவர் பண்ணாரு. அதுக்காக அவர் என்ன மோசம் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம வெளியில சொல்ல வேண்டாம், ரகசியமாவே வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ராஜேஷை வச்சு அவர் பண்ண பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இப்படி முட்டாள்தனமான காரியத்தை தொடர்ந்து பண்றது தப்புன்னு கூட சேகரன் அங்கிள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். என்னங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது சரியா இருக்குமான்னு பாருங்க. இனி சேகரன் அங்கிள் கிட்ட இதுக்கு முன்னாடி எந்த மோசமான சம்பவமும் நடக்கலங்கிற மாதிரி நாம நடந்துக்கணும். இதையேதான் நம்ம தொடர்ந்து பண்ணணும். இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் டின்னருக்கு வெளியில போறோம்ல, அதுக்கு அவரையும் நீங்க போய் இன்வைட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா இருக்கிறப்போ அவருக்கும் இது நம்ம ஃபேமிலிங்கிற உணர்வு கண்டிப்பா வரும். என்ன சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி பண்ணாதான் சரியா இருக்கும் சந்தியா. வா, அவரை இன்வைட் பண்ணிட்டு வரலாம். நான் உங்க கூட வரேன், ஆனா அங்கிளை நீங்க தான் இன்வைட் பண்ணணும். சரி வா.